வணக்கம் என் அன்பான நேயர்களே. எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப் போகும் இனியது ஒரு காலகட்டம் இப்போது பிறந்திருக்கிறது. இதுவரை உங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், வேதனைகள் மற்றும் சொல்ல முடியாத துயரங்கள் வந்து போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும், சொத்துக்களையும், சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் தசாபுத்திகளும் உங்களுக்கு சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்ன? உங்கள் தொழில், குடும்பம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட போகும் அந்த அசுர வளர்ச்சி என்ன? இனி உங்கள் வாழ்வில் நடந்தே தீரப்போகும் அந்த அதிசயம் எதை பற்றியது என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையையே மாற்றப் போகும் ஒரு பதிவாக அமையலாம். கன்னிராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. சொல்லப்போனால் கண்டக சனியின் தாக்கத்தால் கடந்த ஓராண்டு காலமாகவே நீங்கள் சந்தித்த சோதனைகளுக்கும் அவமானங்களுக்கும் இழப்புகளுக்கும் அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் இயல்பிலேயே மிகுந்த புத்திசாலித்தனமும் எதையும் நுணுக்கமாக ஆராயும் திறனும் கொண்டவர்கள். நல்லது கெட்டது எதுவென்று நன்கு அறிந்திருந்தாலும் எல்லா இடங்களிலும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ யாராக இருந்தாலும் அவர்கள் செய்வது தவறு என்றால் அதை முகத்திற்கு நேராக விட்டு ஒன்று துண்டு 2 எனச் சுட்டிக்காட்ட தயங்க மாட்டீர்கள். உங்களை யாராவது ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டால் அங்கே உங்களுக்கு வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு சாதகமாக பொய் பேச மாட்டீர்கள். எங்கே நியாயம் இருக்கிறதோ அங்கேதான் நீங்கள் உறுதியாக நிற்பீர்கள். இந்த உண்மைக்கும் நியாயத்திற்கும் நீங்கள் கொடுக்கும் முக்கியத்துவமே பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய கஷ்டங்களையும் மறைமுக எதிர்ப்புகளையும் தேடிக் கொடுத்திருக்கும். தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்துக் கொள்வதில் நீங்கள் மிகவும் உறுதியானவர்கள். இதனால உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் கன்னிராசியா, இவர்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, எதையும் ஈஸியா சமாளிச்சிடுவாங்க, இவர்களுக்கு என்ன குறைச்சல் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் அடிப்படை தேவைகளுக்கும் சாப்பாட்டிற்குமே நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறீர்கள் என்பது உங்கள் மனசாட்சிக்கும் அந்த இறைவனுக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியம். உங்கள் கஷ்ட காலத்திலே உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்காது. நீங்கள் உதவி செய்தவர்களே உங்களை விட்டு விலகி நின்று வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் ஏதோ தட்டு தடுமாறி நீங்கள் மீண்டும் ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எழுந்து நிற்கும்போது உங்களை குறை சொல்வதற்கும் உங்கள் கால் இழுப்பதற்கும் ஒரு கூட்டமே உங்களை தேடி வரும். உங்கள் சொந்தக்காரர்களும் நண்பர்களும் ஒரு தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை தேடி வருவார்கள். அந்த தேவை முடிந்ததும் உங்களை கருவேப்பிலை போல தூக்கி எறிந்து விட்டு போவார்கள். மீண்டும் அவர்கள் கஷ்டத்தில் வரும்பொழுது அவர்கள் உங்களுக்கு செய்த பழைய துரோகங்களை எல்லாம் ஒரு நொடியில் மறந்துவிட்டு அவர்களுக்கு மீண்டும் உதவி செய்து மீண்டும் அவர்களிடமே ஏமாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த குணம் கொண்டவர்கள் நீங்கள். வாழ்க்கையிலே எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்கிற வைராகியத்துடன் தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எத்தனையோ நல்லது நடக்கும் என்று எதிர்பார்த்திருப்பீர்கள். ஆனால் கண்டக சனியால் உங்களுக்கு ஏமாற்றமும் புதிய சிக்கல்களும் தான் மிஞ்சி இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு பொற்காலம் மலரப்போகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழப்போகும் சனி பெயர்ச்சி. இதுவரை கண்டக சனியாக இருந்து உங்களை வாட்டி வதைத்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசியில் நிகழப்போகும் 4 முக்கிய கிரகங்களின் சங்கமமும் உங்களுக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்க போகிறது. சொகுசு வாழ்வு தரும் சுக்கிரன், சூரிய பகவான், செவ்வாய் மற்றும் உங்கள் ராசி அதிபதியான புதன் ஆகியோர் சாதகமான நிலைக்கு வருகிறார்கள். குறிப்பாக மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நடக்கும் சுக்கிர பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் பொருளாதார சிக்கல்களை தீர்த்து பணப்புழக்கத்தை அதிகரிக்கச் செய்யும். இதுவரை கையிருப்பில் பணமே இல்லாமல் தவித்த உங்களுக்கு இனி வருமானம் பல வழிகளில் வந்து சேரும். பணப்புழக்கம் உங்கள் வங்கிக் கணக்கை உயர்த்தும். இதனுடன் இந்த 2026 ஆண்டு முதல் உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் எனும் அபூர்வ யோகம் கிடைக்கிறது. இந்த யோகம் எல்லா ராசிகளுக்கும் கிடைக்காது. கன்னி ராசிக்கு இது கிடைப்பதால் கடந்த காலத்திலே நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ, அதாவது அந்தஸ்து, செல்வாக்கு, பணம் மற்றும் கௌரவம் என அனைத்தும் வட்டியும் முதலுமாக உங்கள் கைகளுக்கே மீண்டும் வந்து சேரும். சனியின் வக்கிர நிவர்த்தி மற்றும் குருவின் பார்வை மாற்றங்கள் உங்களுக்கு பெரும் பக்கபலமாக அமையும்.
இது நாள் வரை உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த கண்டக சனியின் தாக்கம் இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக குறையத் தொடங்கும். குறிப்பாக சனி பகவான் வக்கிர நிவர்த்தி அடைந்து மீன ராசியிலேயே பலம் பெறுவது உங்கள் கர்ம வினைகளை குறைத்து முன்னேற்ற பாதையை காட்டும். குரு பகவான் உங்கள் ராசியின் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் உங்கள் லக்னஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் மார்ச் மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது. இதன் காரணமாக கடந்த காலங்களிலே நீங்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் 10,000 15,000 சம்பளத்திற்கு பிடித்தமில்லாத வேலையில் இருந்த நிலை மாறும். மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கோ அல்லது ஒரு பெரிய வங்கித்துறைக்கோ முயற்சி செய்தால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற உயரிய பதவி நிச்சயமாக கிடைக்கும். பல ஆண்டுகளாக இழுபறியாக இருந்த சொத்து தகராறுகள் அல்லது நீதிமன்ற வழக்குகள் இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாதகமான தீர்ப்போடு ஒரு முடிவுக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும். உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகி உங்கள் விற்பனை பல மடங்கு உயரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு இது மிகச்சிறந்த லாபகரமான ஆண்டாக அமையும். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு தங்கள் கூட்டாளிகளிடமிருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து தொழில் மேன்மையடையும். கன்னிராசி பெண்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும். புதிய ஆபரணங்கள் வாங்கும் யோகம் கைகூடி வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகி கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டைகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். நீண்ட நாட்களாக திருமணத் தடையால் வருந்திய கன்னி ராசி இளைஞர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வரன் அமையப் போகிறது. குறிப்பாக தங்களின் வாழ்க்கை துணையை இழந்தவர்கள் அல்லது மறுமணம் பற்றி யோசிப்பவர்களுக்கு ஒரு நல்ல மறுவாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டில் கைகூடி வரும். காதல் உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கி பெரியவர்களின் சம்மதத்துடன் சுபகாரியம் நடக்கும். ராகு கேது மாற்றத்தால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும். பல நாட்களாக குணமடையாத நோய்கள் கூட படிப்படியாக நிவர்த்தியாகும். அடிக்கடி வரும் மருத்துவச் செலவுகள் கட்டுப்படும். முக்கியமாக செவ்வாய் மற்றும் குருவின் சுப பார்வையால் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்திருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் ஒரு நல்ல செய்தியை தரும். உங்கள் சேமிப்பு உயர்ந்து இந்த ஆண்டிற்குள் உங்கள் கடன்கள் அனைத்தையும் அடைத்து முடிக்கும் அளவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். இந்த 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகிறார். அந்த நபர் ஒரு தொழில் பார்ட்னராகவோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாகவோ இருக்கலாம். அவர்களின் வருகை உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை உண்டாக்கும். இழந்த செல்வாக்கையும் அந்தஸ்தையும் நீங்கள் மீண்டும் பெறப்போகும் இந்த 2026 கன்னி ராசிக்கு ஒரு பொற்காலமாகவே அமையும். கவலைகளை தூக்கி எறியுங்கள். மார்ச் 6ஆம் தேதி முதல் உங்கள் வெற்றி பயணம் தொடங்குகிறது. இறுதியாக இந்த யோக காலங்களில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள ஒரு எளிய பரிகாரத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம். கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் என்பதால் புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்வது உங்களுக்கு மகா நன்மைகளை தரும். குறிப்பாக புதன்கிழமை அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி அர்ச்சனை செய்வதும் ஏழை மாணவர்களுக்கு பச்சை நிறத்திலான கல்வி உபகரணங்களை தானமாக வழங்குவதும் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகளை நீக்கும். மேலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது உங்கள் புத்திசாலித்தனத்தை மேன்மேலும் வளர்த்து இந்த 2026ஆம் ஆண்டின் முழு ராஜயோக பலன்களையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். இந்த நல்வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன். வெற்றி நிச்சயம். கன்னிராசி நேயர்களே, மார்ச் 2026இல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடமான மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜோதிட ரீதியாக இதனை கண்டகச் சனி என்று அழைப்போம். சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த பெயர்ச்சி சில சவால்களை கொடுத்தாலும் இறுதியில் உங்களுக்கு பக்குவத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகிறது. தொழில் மற்றும் உத்தியோகம். வேலையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு கலவையான காலம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி அமர்வதால் வேலைப்பளு சற்று அதிகமாக இருக்கும். மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை. ஆனால் 2026இன் 2ஆம் பாதியில் குருவின் பார்வை சாதகமாக இருப்பதால் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் வாய்ப்புகள் அமையும். சொந்த தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளை பார்ன்ஸ் நம்பி பெரிய முதலீடுகளை செய்யும் முன் சட்ட ரீதியான ஆலோசனைகளை பெறுவது அவசியம். கடின உழைப்பு மட்டுமே இந்த ஆண்டு உங்கள் வெற்றிக்கு திறவுகோல். பொருளாதார நிலை. நிதியை பொறுத்தவரை வரவு இருக்கும் அதே வேளையில் எதிர்பாராத செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். குறிப்பாக
வீடு மாற்றம் அல்லது வாகன பழுது போன்றவற்றுக்காக பணம் செலவாகலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். ஷேர் மார்க்கெட் போன்ற ஊக வணிகங்களில் ஸ்பெக்குலேஷன், பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. சேமிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டு இது. குடும்பம் மற்றும் உறவுகள். 7ஆம் இடம் என்பது வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களை குறிக்கும் இடமாகும். அங்கு சனி வருவதால் கணவன் மனைவி இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகலாம். ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்துச் செல்வது குடும்ப அமைதியை காக்கும். திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு தடைகள் வந்தாலும் ஆண்டின் இறுதியில் சுப காரியம் கைகூடும். நண்பர்களிடம் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். ஆரோக்கியம். சனிப்பெயர்ச்சி காலத்தில் ஆரோக்கியத்தில் சிறு மந்த நிலை ஏற்படலாம். கால்கள் மற்றும் எலும்பு சம்பந்தமான உபாதைகள் வர வாய்ப்புள்ளது. சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வதும் போதிய தூக்கமும் உங்கள் உடல் நலத்தை பேண உதவும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்வது இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அவசியம். வெற்றிக்கான எளிய பரிகாரங்கள். கண்டகச் சனியின் கடுமையை குறைக்க சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள். காகத்திற்கு எள் கலந்த சாதம் வைப்பதும் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும் சனியின் அருளை பெற்றுத்தரும். முடிவுரை. மொத்தத்தில் 2026இல் கன்னி ராசியினருக்கு சனி பகவான் பொறுமையையும் விடாமுயற்சியையும் கற்றுக் கொடுப்பார். நிதானமாகச் செயல்பட்டால் இந்த கண்டகச் சனி காலத்தையும் நீங்கள் கடந்து செல்லும் சாதனை காலமாய் மாற்றலாம். கல்வி மற்றும் மாணவ